அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. ராஜபக்சவை எதிர்த்தவர்களுக்கு சரிப்பட்டு வராது ஜான்ஸ்டன் சீட்டம். ரணிலுக்கு நேசகரம் நீட்ட தயாராகும் ரஜித. தீவிர சிகிச்சை பிரிவில் இலங்கை விமல் எடுத்துள்ள கோரிக்கை. வடக்கு கிழக்கை பிரித்து ஜேவிபி தமிழர்களுக்கு தனி ராஜ்யம். தமிழ் பொது வேட்பாளருக்கு ஸ்ரீதரன் ஆதரவா? வெளியான தகவல். பெரும்பான்மையை இழந்த அரசாங்கம் கலைக்கப்படுமா நாடாளுமன்றம்? மொட்டு கட்சியில் சேர நிபந்தனை போடும் கட்சி உறுப்பினர்கள். பீகார் கோயிலில் கூட்ட நெரிசல், 7 பேர் பலி, 35 பேர் படுகாயம். பொதுஜன பெரமுனவின் அங்குரார்ப்பண பேரணி எதிர்வரும் 21ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு அனுராதபுரத்தில் நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் மக்கள் வருவார்கள், அதற்கு எல்லாம் தயாராக உள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு எதிராக செயற்பட்டவர்கள் அரசியல் ரீதியாக தலை தூக்க முடியாது. அதே போன்றதொரு விடயம் இன்று சுதந்திர கட்சிக்கும் ஏற்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். பொதுஜன பெரமுனவின் அடிமட்ட மக்கள் ஒன்று கூடியுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அணுகிய சிலர் மீண்டும் கட்சிக்கு வருமாறு பேசியதாகவும் அவர் கூறினார். ரணில் விக்ரமசிங்க மிக குறைந்த வாக்குகளுக்கு வீழ்ச்சியடைவார் என்றும் அவர் கூறினார். பொதுஜன பெரமுன ஒரு இளம் ஜனாதிபதி வேட்பாளரை முன்வைத்துள்ளதாகவும் அவரை சுற்றி அனைவரும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு நடந்தது போல ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜித சேனரத்ன நாளை காலை அரசாங்கத்தில் இணையவுள்ளார். கொழும்பு ஹீனிபிட்டிய ஹங்காரகம விகாரையில் நடைபெற்றுள்ள வைபவம் ஒன்றில் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்த எம்பி அரசாங்கத்தில் இணைந்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. ராஜித சேனரத்ன களுத்துறை மாவட்டத்தில் தனது செயற்பாட்டாளர்களை அழைத்து ஆலோசனை நடத்தினார். அங்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பினார் என்பது குறித்த விவரங்களை அவர் கலந்துரையாடினார். தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் இலங்கை தாய் என்ற நோயாளியை குணப்படுத்தும் சிறந்த வைத்தியம் உள்ள சிறந்த மருத்துவரை தேர்வு செய்ய இலங்கை மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை பயன்படுத்த வேண்டும். அதற்காகவே சிறந்த தீர்வு சர்வசன அதிகார கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரான பிரபல தொழிலதிபரும் தாயக மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டத்தரணியுமான திலீப் ஜெயவீர ஜனாதிபதி போட்டிக்கு வந்துள்ளார் என சர்வஜன அதிகார கூட்டணியின் நிறைவேற்று உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். யூனிவர்சல் பவர் தேசிய ஒற்றுமையை வளர்க்கும், நவீனத்துவத்தை மேம்படுத்தும், அனைவருக்கும் டிஜிட்டல் எண்ணை வழங்கும், அதன் மூலம் திருட்டை நிறுத்தும் நோக்குடன் ஜனாதிபதி தேர்தல் போரில் திலீப் ஜெயவீர களமிறங்கியுள்ளார். தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் இலங்கை தாயை குணப்படுத்த அனைவருக்கும் வழங்கப்பட்ட சின்னத்தின் கீழ் திலீப் ஜெயவீர களமிறங்குவது 4ஆவதோ 3ஆவதோ 2ஆவதோ வருவதற்காக அல்ல, முதலாவதாக வந்து எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்குள் அவரது தீர்வை செயல்படுத்தும் முதல் நபராக இருக்கவாகும். இக்கட்டான நேரத்தில் துடுக்கெமினு மன்னன் 10 பெரும்பூதங்களுடன் வந்து நாட்டை காப்பாற்றியதை போல இந்த கடினமான நேரத்தில் நாட்டை காப்பாற்ற வேண்டிய சர்வஜன அதிகார கூட்டணி இந்த இக்கட்டான சவாலை முறியடிக்க அணிதிரண்டு ஒன்றுபட்டுள்ளது என்றார். தனக்கென தனி ராஜ்யம் ஒன்று அமைக்க வேண்டும் என்ற மனோநிலையே அன்று முதல் இன்று வரை வடக்கு மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இணைந்த வடகிழக்கை ஜேவிபியினர் தான் பிரித்தனர். இதனால் ஜேவிபியினரை அம்மக்கள் விரும்பவில்லை. ஆனால் தற்போதைய இளைஞர்கள் ஜேவிபியினரை ஆதரித்தால் நல்லது என சிந்திக்கும் நிலைமையும் காணப்படுகின்றது. சஜித் பிரேமதாச புதிய தலைவர். அவரின் தந்தை ரணசிங்க பிரேமதாச இந்திய ராணுவத்தை விரட்டுவதற்கு அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கினார். எனவே சஜித்துக்கான ஆதரவு தளம் உள்ளது. ரணில் விக்ரமசிங்கவுக்கும் யாழ்ப்பாணத்தில் ஆதரவு உள்ளது. முழுமையாக இல்லை என கூற முடியாது. தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டுள்ளார். இது தேவையற்ற விடயமாகும், வாக்குகளை பிரிக்கும் செயலாகும். தமிழரசு கட்சி இந்த முயற்சிக்கு உடன்படவில்லை. வடக்கில் கைப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் மீள வழங்கப்படவில்லை. தொல்லிய திணைக்களத்தின் செயற்பாடுகள் தொடர்பிலும் அதிருப்தி உள்ளது. அதேபோல அம்மக்கள் விரும்பாத சில செயற்பாடுகளை அரசு முன்னெடுக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையால் தான் தமக்கென தனி ராஜ்யம் ஒன்றிருந்தால் என்ற சிந்தனை அவர்களுக்கு ஏற்படுகின்றது. எனவே மத ஆக்கிரமிப்பு உட்பட தேவையற்ற விடயங்களை ஏற்படுத்தாது அனைவரும் நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என்றார்.
சரியான விடயத்தை தென்னிலங்கை வேட்பாளர்கள் முன்வைத்தால் அது தொடர்பிலும் பரிசீலிக்க தயார் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் தெரிவித்தார். சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு யார் இணங்கி வந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து அது பற்றிய நாம் பரிசீலிக்க தயார் என்பது நாம் அடிக்கடி சொல்லி வரும் விடயம். எமது 80 ஆண்டுகால அரசியல் கொள்கையை நிலைநிறுத்துவதற்கு தெளிவான கொள்கையை நிலைநிறுத்தி தென்னிலங்கை வேட்பாளர் யார் முன்வந்தாலும் அதனை நாம் பரிசீலிப்போம். பொது வேட்பாளர் தொடர்பில் கட்சியில் ஒத்த எதிர்கருத்துக்கள் உண்டு. நான் ஆதரவாக எனது கருத்தை பதிவு செய்துள்ளேன். சரியான விடயத்தை தென்னிலங்கை வேட்பாளர் முன்வைத்தால் அது தொடர்பில் பரிசீலிக்கவும் தயார். அதில் பொது வேட்பாளர் தொடர்பிலும் ஆராய்ந்து முடிவு அறிவிக்கப்படும் என்றார். ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை நாடாளுமன்றம் கலைக்கப்படாது என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற பெரும்பான்மையை குறித்து எழுந்துள்ள சர்ச்சைகளின் அடிப்படையில் நாடாளுமன்றம் விரைவில் கலைக்கப்படலாம் என கருத்துக்கள் உலவுகின்ற நிலையில் அரசாங்கம் அதனை நிராகரித்துள்ளது. அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்டுள்ள பெரும்பான்மை குறித்த குழப்பங்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற வலியுறுத்தலை எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ளன. அதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவின் தலைமையில் இறுதியாக இடம்பெற்ற ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தின் பின்னர் பொதுஜன பெரமுனவின் 92 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது. இதேவேளை ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மன்சூர் நாணயக்கார ஆகியோரின் நாடாளுமன்ற உறுப்புரிமை இன்மையால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு 2 ஆசனங்கள் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் குறித்த அறிவிப்பின் பிரகாரம் ஆரம்பத்தில் 134 என்ற பெரும்பான்மையை கொண்டிருந்த ஆளும் கட்சிக்கு தற்போது 113 என்ற பெரும்பான்மையோடு இல்லை என எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இவ்வாறானதொரு நிலையில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை யார் வசம் உள்ளது என்பதில் குழப்ப நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இத்தகைய நெருக்கடியில் நாடாளுமன்றம் கலைக்கப்படுமா என்ற கேள்விக்கு அரசாங்கம் அதனை நிராகரித்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச வேட்புமனு தாக்கல் செய்யாமல் தவறை திருத்திக் கொண்டால் மீண்டும் பொதுஜன பெரமுனவுடன் ஒன்றிணைவோம். தன்னிச்சையாக எடுத்த தீர்மானத்தால் கட்சி பிழைவடைந்துள்ளது என ஆளும் தரப்பின் உறுப்பினர் SM சந்திரசேன தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரை வேட்பாளராக களமிறங்கிய கட்சி ஏகமனதாக தீர்மானித்ததாக குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது. கடந்த மாதம் 29ஆம் தேதி பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்ற நிறைவேற்று சபை கூட்டத்தில் ஆளும் தரப்பினர் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமே கலந்து கொண்டிருந்தனர். கட்சியின் ஆதரவாளர்கள் சிவில் அமைப்புகள் பிரதிநிதிகளே பெரும்பான்மையாக கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாகவே எமக்கு ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டது. இந்த வாக்குறுதிக்கு பின்னரே நிறைவேற்று குழு கூட்டத்தில் கலந்து கொண்டோம். இருப்பினும் இரு தரப்பினது தன்னிச்சையான செயற்பாடுகளினால் தவறான தீர்மானம் எடுக்கப்பட்டது என்றார். பீகாரில் சித்தேஸ்வர்நாத் கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதுடன் 35க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். இவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமான நிலையில் உள்ளதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் ஜெகனாபாத்தில் உள்ள சத்தேஸ்வர்நாத் கோயிலில் இன்று இடம்பெற்ற திருவிழாவுக்காக நேற்று நள்ளிரவு முதல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்தனர். விடிய விடிய கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருந்த நிலையில் அதிகாலை சூரிய உதயமாகும் வேளையில் திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன்போது பக்தர்கள் மத்தியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒருவர் மீது ஒருவர் வீழ்ந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர். 35க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.